Okay. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. My dear loving sisters. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? Alhamdulillah, வலைக்கும் fine. சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு மேம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சுகமா இருக்கிறோம் மேம். Alhamdulillah, good. Okay, darling. Inshallah, next week வந்து எங்களோட புதிய பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட், நான் ஏற்கனவே ஃப்ளையர் கேப்ஷன் எல்லாம் குரூப்ல அனுப்பி வச்சிருக்கிறேன். ஓகே சிஸ்டர்ஸ், என்ன பழைய ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சைக்காலஜி கிளாஸ் ரூமை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி ஏண்டா நீங்க ஜாயின் பண்ண முந்தி இந்த பத்தி கிளாஸை பத்தி என்ன நினைச்சீங்க? நீங்க வந்து இந்த கிளாஸ் ரூம்ல படிக்கிற விஷயம் எல்லாம் ஆனஸ்டா இந்த கிளாஸ் ரூமை பத்தி யார் சரி விருப்பமானவங்க சொல்லுங்க இன்ஷால்லா. ஓகே, எஸ்மா. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh, ma'am. வாலைக்கும் நான் வந்து உண்மையிலேயே சைக்காலஜியில் என்னன்னே தெரியாம தான் இருந்தேன்னு தான் சொல்ல வேணும். என் ஃப்ரெண்ட் தான் அவங்களோட குரூப்ல ஜாயின் பண்ண வச்சாங்க. மாஷால்லான்னு சொல்லி அந்த கிளாஸ்ல சேர்ந்த பிறகு உண்மையிலேயே எங்களை நான் மாற்றிக்கொண்டேன், எங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொண்டேன். நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்துச்சு. நிறைய காமா இருக்கலுமா அது இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து படிச்சு தந்துக்கிறீங்க. அது எப்படின்னு சொல்லி என் லைஃப்ல இருந்தா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த மிச்சம் சொல்லுவாங்க சைக்காலஜின்னா சோகம் இல்லாத அப்படி ஆட்களுக்கு வந்து இல்லை, எங்களுக்கு நாங்க வாழ்றதுக்குரிய வழிகள் அந்த ஒவ்வொரு நாளைக்கும் எப்படி எங்களோட லைஃப் ஸ்டைலை மாத்திக்கொள்ளணும், நாங்க எப்படி காம வாழணும், சந்தோஷமா எப்படி வாழணும்ன்றது உண்மையிலுமே இந்த கிளாஸ் மூலமா தான் நான் விளங்கி கொண்டேன். அது தப்சீர் குர்ஆன் மார்க்கம் என்று நாங்கள் எல்லா விஷயத்திலையும் இருக்கிறோம். பட் அதை எப்படி நாங்கள் முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போறோம்ன்றது அவங்களோட இந்த கிளாஸ் மூலமா தான் உண்மையிலுமே விளங்கி கொண்டேன். நிறைய எனக்கு நான் ஒரு சாதாரணமா என்னையே எடுத்து பார்த்தா எனக்கு கோவம் போகும். பிள்ளைகளோட கஷ்டங்கள் அப்படின்னு வரக்குள்ள அதை தாங்க மாட்டேன் அப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த கிளாஸ் எத்தனையோ 18 போல கிளாஸ் செஞ்சுட்டேன். அதுல மூலமா உண்மையிலுமே மிச்சமா எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. உண்மை இப்ப நான் காமிக்கிறேன், என்னோட லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கு. அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற விஷயங்கள் கூட மிச்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உங்களுக்கு முதலாவது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு இப்படி ஒரு நிலைமையில எங்களை சேர்த்து வச்சதுக்கு. மாஷால்லா மாஷால்லா, அல்ஹம்துலில்லாஹ் டார்லிங். அடுத்ததுமா நீங்க வந்து எந்த டாபிக் உங்களுக்கு ஆசையான டாபிக் என்ன சொல்லணும்? இப்ப நீங்க எத்தனையோ இது படிச்சிருக்கிறீங்க, உங்களோட ஆசையான டாபிக், உங்களுக்கு விருப்பமான டாபிக் என்ன? விருப்பமானது பார்த்தா நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸா மாத்துறது. எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து 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 தான் நிறைய ப்ராப்ளங்களை எடுத்து கொண்டு வருது. அது நாங்களே எப்படி மாத்திக்கிறது? டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாம இப்பதான் நான் இந்த கிளாஸ்க்கு போறோம் தான் அதையும் பார்த்தீங்க. மற்ற இந்த நோண்டு சொல்ற விஷயத்த எந்த இடத்துல எப்படி பாவிக்கணும், ஒருத்தர் கோபமா இருக்க கொள்ள அதை எப்படி நாங்க அடக்கி கொள்ள வேணும், அந்த கையாளுற முறைகள் எல்லாம் உண்மையிலுமே மிச்சம் பிடிச்சிருக்குது. ஓகே டார்லிங். இப்ப வந்து முந்தைய உங்களுக்கு மத்தவங்க பார்க்க போக்கல, அவங்களோட பிஹேவியர், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஆக்ஷன்ஸ், அவங்க என்ன செய்யறாங்க, ஏன் கோபப்படுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு இந்த கிளாஸுக்கு வர முந்தைய தெரியுமா டார்லிங்? தெரியும். உண்மையிலுமே நானும் சேர்ந்து கோவப்பட்டிருக்கிறேன். அது எதுக்கா இருக்குன்றது தெரியா. கிளாஸ்க்கு போறோம், நிறைய மாற்றங்கள். அந்த இன்னொருத்தரோட யோசனையை விட நாங்க எப்படி அவனுக்கு கையாள வேணும்ன்றது படிச்சு கொண்டேன். வெரி குட். அவங்க ஏன் கோவப்படுறாங்க, அவங்க ஏன் கவலைப்படுறாங்க, அதை பத்தி எல்லாம் சைக்காலஜி படிச்சவங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? எஸ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே. புதிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல வாரீங்க? இன்ஷால்லா இதுக்கு ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல வாரீங்க? நான் உண்மையிலுமே சொல்றேன், இதுக்கு முதல் சிலவங்க படிச்சும் இருந்திருப்பாங்களா இருக்கும். படிச்சு இல்லாட்டியும் படிச்சு இருந்தாலும் உங்களோட இருந்து படிக்கிற நேரம் ஒரு ஃப்ரெண்டா ஒரு டீச்சரா அந்த மிச்சம் ஓப்பனா பேசி கதைச்சு எங்களோட மனசை மாத்திக்கொள்ளேனும். என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் பேசிக்கொள்ளேனும். மற்றது சைக்காலஜி படிக்கிறது மூலமா எங்களோட லைஃப்க்கு மட்டும் இல்லை இன்னொருத்தருக்கும் அது ஒரு உதவியா இருக்கும்ன்றது தான் நான் நிச்சயமா எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறது. ஏன்னா இன்றைக்கு நாங்க வாழ்ற இந்த காலத்துல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. எங்களோட பிள்ளைகளை வளர்க்குறதுக்கா இருக்கட்டும், எங்களோட ஃபேமிலி லைஃப்பை கொண்டு போறதுக்கா இருக்கட்டும், இல்லை எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட நாங்க எப்படி பழகணும், வேலை செய்யற இடத்துல எப்படி இருக்கணும், இது எல்லாமே ஒரு
சைக்காலஜி மூலமாவும் தெரிஞ்சு கொண்டாதான் அது காமா போவேலும் ஒரு ஹாப்பி லைஃபை எடுத்துக்கொண்டு போவேலும்னு நான் நினைக்கிறேன். அதை சொல்ல விரும்புறேன். அல்ஹம்துலில்லா. கேட்கவே ஆசையா இருக்கே. அல்ஹம்துலில்லா. சிஸ்டர்ஸ், இது வந்து யூடியூப் லைவ் ரெக்கார்டிங் இல்லை, ஆனா யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு ரெக்கார்டிங் தான் இது. அதனால நான் பேர் செல்லாம பேசுறேன் உங்களோட சிஸ்டர்ஸ். ஓகே, ரைட். ஓகே, நீங்க புதிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல வந்தது அவ்வளவா டாலி? இந்த மாதிரி சரி இருக்குதா சொல்றதுக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மேம். வலைக்கும் சலாம். எஸ்மா, சொல்லுங்க. நான் இந்த கிளாஸ்ல இருந்து மெயினாக என்ன படிச்சு கொண்டேன் அப்படின்னு சொன்னால், நான் நார்மலாகவே சைக்காலஜி சைடு இன்ட்ரெஸ்டான ஒரு ஆள் தான். நான் சைக்காலஜி கோர்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சும் இருக்கிறேன். அண்ட் இப்போ டிப்ளமா அப்படின்ற கட்டமும் படித்து கொண்டும் இருக்கிறேன். ஆனால் அதுக்கான ஃபவுண்டேஷனை நான் வந்து மிச்சமே எடுத்துக்கொண்டது வந்து இந்த கிளாஸ் மூலமாக தான். அப்போ இந்த கிளாஸ் வந்து ப்ராக்டிக்கலி சைக்காலஜி பற்றி மட்டும் இல்லாமல் ஒரு சைக்காலஜிக்கல் நாலேஜ் எடுத்துக்கொள்கிறதுக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்குது. அடுத்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான கிளாஸாக இருக்கும் கட்டாயம். உங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். உங்களோட பர்சனல் விஷயங்களும் உங்களுக்கு மிச்சம் தீர்வு காண வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் ஷேர் பண்ணி கொள்ளையிலும். அடுத்து இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. எனக்கு நிச்சயமே விருப்பமான டாபிக் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி படித்தது. எப்படி நாங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னென்ன விஷயங்கள் பதிய வச்சு கொள்ளையிலும், அது மூலமாக எப்படி எங்கள் லைஃப்பை மாற்றி கொள்ளையிலும் அப்படின்றது சொல்லுவேன். இன்னொன்று ஆங்கர் மேனேஜ்மெண்ட். முதல்ல பேசினவங்க சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு அங்க வந்து இப்ப உங்களுக்கு எப்படி இது ரெடியூஸ் ஆகி இது அவங்களோட அங்க கட்டாயம் அங்க வந்து நான் வெளியாக்கள்கிட்ட வெளிப்படுத்துகிற கோவம் எனக்கு வர்றது மிச்சம் குறைவு. ஆனால் நான் எனக்குள்ளே கோவப்பட்டு கொள்வேன், இல்லாட்டி யாரும் இல்லாத டைம் கோவப்பட்டு கொள்வேன். அப்போ அதை ஹேண்டில் பண்ணுற மெத்தட் தான் குறைஞ்சி இருக்குதுன்றதை விட அதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம்ன்றது வந்து மிச்சமே மாறி இருக்குது. மற்றது வந்து இந்த கிளாஸ் சிஸ்டமேட்டிக்காக போகுது. டெய்லி எவ்ரி டியூஸ்டேஸ் கட்டாயம் கிளாஸ் நடக்கும், இல்லாட்டியும் அதுக்கு கவர் அப் மாதிரி என்ன சரியோ நடக்கும். அடுத்து அடிக்கடி மேடம் வந்து எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க. அது மிச்சம் பாசிட்டிவாக இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில். அடுத்து ஒவ்வொரு ஒர்க்ஸ் தருவாங்க எங்களுக்கு, எங்களை ப்ராக்டிக்கலாக செய்ய வைப்பாங்க. ஸ்டார்டிங்கில் டெய்லி ஷெட்யூல் போட சொன்னாங்க, அது உண்டு. அடுத்து எங்களுக்கான மீ டைம் உருவாக்கக்கூடிய ஒரு இடம், எங்களுக்கான ஒரு இடம் தயாரிக்க சொன்னாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து இன்னுமே முக்கியமான ஒரு விஷயம் வந்து மேம் பார்க்குற எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய ஷேர் பண்ணிக்கொள்வாங்க. டே டு டே லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட லைஃபாக இருக்கட்டும். மற்றது பேர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஆனால் என்ன கேசஸ் அப்படின்ற மாதிரி, எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணுற சுட்டி எங்களுக்கு மிச்சம் ரிலேட் பண்ணிக்கொள்ற இந்த மாதிரி இந்த கிளாஸ். வெறும் தியரியாக மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறனால நல்லா விளங்கும். அது வந்து எங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் டாலி. ஓகே, அப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல வாரீங்க டாலி? உங்களோட லைஃப் வந்து இது யோசிக்காதீங்க, இது ஒரு சைக்காலஜிக்கல் கிளாஸ், அப்போ அது சம்திங் எல்ஸ் அப்படின்னு யோசிக்காதீங்க. டே டு டே லைஃப் எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டு போயணுன்றதுக்கு மாதிரி ஒரு கிளாஸாக இருக்கும் இது கட்டாயம். அடுத்து உங்களுக்கு இது மிச்சம் பிரயோசனமானதாக இருக்கும். எம்பத்தட்டிக்காக யோசிக்கிறதுக்கு, உங்களோட மேரேஜ் லைஃப்பை பசந்தாக கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். 2 சிஸ்டர்ஸ் இன்னைக்கு ஃபீட்பேக் தந்திருக்கிறீங்க. எனக்கு தெரியும் நீங்க வந்து ஆனஸ்டா இது பேசின சில வார்த்தைகள் தான் எனக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். என்னடா சிஸ்டர்ஸ், எப்பவுமே நான் வந்து இந்த ஃபீட்பேக் கேட்கறது தான். ஆனாலும் எனக்கு ஒன்றும் இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ் எங்களோட சைக்காலஜி கிளாஸ் ரூமுக்கு வந்து ஜாயின் ஆகணும். ஓகே, இன்னும் வீக்கிறாங்க, பேசுறதுக்கு ஆசைப்படுறாங்க. சிலவங்களுக்கு ஒரு தயக்கம், பப்ளிக் என்னடா இது யூடியூப்ல நான் பப்ளிஷ் பண்ண போறேன்ற ஒரு தயக்கம் ஒன்று இருக்கும், அதனால அவங்க பேசாம இருக்கிறாங்க. சிலவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க ப்ரைவேட்டா.
ஓகே சிஸ்டர்ஸ், இன்னைக்கு 2 பேர் எனக்கு ஃபீட்பேக் தந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, நான் வந்து இன்ஷா அல்லாஹ் நான் திரும்பவும் ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கோட வரேன். ஓகே, அல்லாஹ்ட காவல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.